வணக்கம்மா. வணக்கம். சார் எங்க டீல் நீங்கள் வணக்கம் சொல்லுங்க. நான் வந்தோடனே கேட்டேன் சார் நம்ம சிவல்குளம் லைப்ரரி நான் அம்மா வணக்கம். வணக்கம்மா. ரொம்ப மகிழ்ச்சி. எங்கள் குழந்தைகளுக்காக இன்னைக்கு வந்துட்டு நீங்கள் ஆரம்பிச்சு வைக்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்குது. அங்கேருந்து இங்கே வந்து படிப்பில் வரணும் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம். வேறு வாங்க வணக்கம். மாவட்ட தமிழ் வளர்ச்சித்துறை உதவி இயக்குனர் அனைவருக்கும் காலை வணக்கம். அதாவது திருக்குறள் உலக மக்களுக்கெல்லாம் வேதமாக இருக்கக்கூடிய ஒரு நூலினை நம்மளுடைய செல்வன் ஆதித்யா அவர்கள் சங்கீதம் என்று முற்றோதல் செய்ய உள்ளார். அதாவது செல்வத்துள் எல்லாம் தலையாய செல்வமாக சொல்லக்கூடியது செவிச்செல்வம். அப்பேற்பட்ட செவிச்செல்வத்தினை, அதாவது ஒரு குழந்தை பிறக்குதுன்னா அது வந்து கண், வாய், செவி, மூக்கு, மெய், இந்த ஐம்புலன்களோட பிறக்குறதே அதுவே செல்வம் தான். ஆனால் அந்த செல்வத்தெல்லாம் தலையாய செல்வமான அந்த செவி செல்வம் இந்த குழந்தை செவி புலன் அறிந்து கேள்வி ஞானத்திலேயே இவ்வளோ தூரம் அவர் வந்து முற்றோதல் பண்ணுறதுங்கிற ஒரு நிகழ்வுங்கிறது வந்து ஒரு அரிய நிகழ்வு. இதில் நான் என்னை வந்து அனைவரும் திருக்குறள் திறந்த வழி அரங்கம் இல்லையா? அது யார் வேணாலும் அனுமதி இலவசம். திறந்த வழி அரங்கம் என்பதால் அனைத்து இப்போ உள்ள குழந்தைகள்லாம் இன்றைக்கி ரொம்ப குறைவான ஒரு கூட்டத்தை பார்க்குறீங்க. ஆனால் இது வந்து மிகப்பெரிய அளவில் விழா எடுக்கணும். வந்து இன்னைக்கு ஆதித்யா வந்து என்ன சாதனைக்குரிய உள்ளார். அவருடைய திறமையை பாராட்டி வந்திருக்கிற பெற்றோர், உற்றார், உறவினர்கள் அனைவருக்கும் வணக்கத்தையும் நன்றியையும். வீட்டில் ஒரு குழந்தைய படிக்க வைக்கிறாங்கன்னா அவங்க பெற்றோரை தான் முதல் நான் பாராட்டி ஆகணும். அதாவது இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் எல்லாருமே கைபேசியோடு தான் நம்ம இருக்கோம் இல்லைங்களா? எதிர்கட்சா கைபேசி எல்லாமே உலகம் வந்து உள்ள கையில் இருக்குது. ஆனால் அதை வந்து படி குழந்தைங்களை சொல்கிறாங்களே தவிர அதை நம்ம முன்மாதிரியாக இருக்கணும். நபிகள் நாயகம் எப்படி ஒரு இனிப்பு சாப்பிட்ற குழந்தைய திருத்துறதுக்கு ஒரு தாயார் கூட்டிகிட்டு வரும்போது நீங்கள் வந்து அந்த குழந்தைய ஒரு 10 நாள் கழித்து எனக்கு அழைச்சிட்டு வாங்க, அப்போ தாங்க இது ஒரு சின்ன விஷயத்துக்கு போய் 10 நாள் நேரம் எடுத்துக்கிறாரு அப்படின்னு தான் சொன்னார். எனக்கு வந்து அடுத்த 10 நாள் கழிச்சு திரும்ப வந்து அவருக்கு போதனைலாம் சொன்ன அந்த குழந்தைய திருப்பி வழி அனுப்பும்போது சொல்கிறாரு, எனக்கே அதிகமான இனிப்பு சாப்பிட பழக்கம் உள்ளதம்மா, அதனால் என்னை நான் முதலில் திருத்திக் கொள்கிறேன், பிறகு நம்ம குழந்தைகளுக்கு நான் அறிவுரை செய்ய நான் தகுதியானவனா அப்படிங்கிற அளவுக்குலாம் இருந்தாங்க. அதனால தான் இன்றைக்கும் அவங்க மார்க்கத்தை அவர் சொன்ன வழியை இன்றைக்கி ஒரு மதமே பின்பற்றுறாங்க. ஸோ அதனால் நாம் பெற்றோர்களாகி நாம் என்ன செய்யணும்னா அவங்க படிக்கும்போது படிக்க சொல்லணும்னா நாம் படிக்கிற மாதிரி ஆக்ஷனாலும் பண்ணணும். ஒரு புத்தகத்தை வச்சுக்கினாலும் படிக்கணும். ஸோ அம்மா படித்தா குழந்தை படிக்கும். நம்ம செல் பேசியை பார்த்துட்டு வச்சுட்டு நம்ம பண்ணும்போது அந்த குழந்தை என்ன பண்ணுவோம்,
ஆனால் இந்த குழந்தை வந்து அவனுடைய அண்ணன் படிக்கும் போதே வந்து 2ஆம் வகுப்பில் அவர் ரெக்கார்ட் பண்ணார். அப்போங்கும்போதே அவள் வந்து நானும் படிக்கிறேன் நானும் குழந்தைய கஷ்டப்படுத்திட்டாங்களோன்னு நினச்சி நான் எல்கேஜி குழந்தை எப்படி சொல்லுவான். ரொம்ப வந்து ஒரு சில பேரண்ட்ஸும் இருக்காங்க படின்னு அவங்களுடைய ஆசையெல்லாம் குழந்தைங்களை திணிக்கிற பெற்றோர்களையும் நான் பார்த்துருக்கேன். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இவன் பார்த்தா ரொம்ப விளையாட்டுத்தனமாக ஸ்போர்ட்டிவாக மோட்டிவாக அவ்வளோ அழகாக சொல்லுவான். ரொம்ப விளையாட்டு குறும்புத்தனத்தோட எங்களுடைய துறையில் வந்து திருக்குறள் முற்றுவதில் அரசனுடைய திட்டங்கள் இருக்குது. 1330 குறட்பாக்களையும் மனனம் செய்தாள். முதல்வர் கையால் 15,000 பரிசு தொகை பாராட்டு சான்றிதழ் வாங்கி கொடுப்போம். 38 மாவட்டத்தில் இருந்து நல்ல பயிற்றுனர் இருக்கும்போது ஒவ்வொரு மாவட்டத்துலேருந்து 50 பேர் 40 பேர் அப்படி கூட இருக்காங்க. நம்ம திருக்குறள் இங்கே விருதுநகரில் ஒரு 40 பேர் அதிகபட்சம் 40 பேர் இந்த வட்டம் நாங்கள் அனுப்பணும். அப்போ நம்ம குழந்தைங்க வந்திருந்தோம். ஆதித்யா செல்வம் ரொம்ப அழகாக வந்திருந்தார். அப்போ வந்து ஒரு 8 அதிகாரம் தான் படிக்கலை அவர். ஆனால் முற்றோதல் அதனுடைய பேரே வந்து முற்றும் ஓதும். அதனால தான் அவரை பரிந்துரை பண்ண முடியல. அதை இன்னைக்கு வரைக்கும் வருத்தமாக இருந்தேன். இன்றைக்கி தான் அது வந்து ஃபுல்ஃபில் ஆகுது. இன்றைக்கி அவர் வந்து செய்யறதில்லை. அவருக்கு கொடுத்து ஏன்னா குழந்தை வந்து தயாராகிடுவார் ரொம்ப சிறப்பாக. அதனால் அவரை வந்து அவருக்கு வழிவிட்டுட்டு நம்ம தான் கொடுத்துருக்கோம். நன்றி வாய்ப்பு நன்றி. நம்முடைய இளங்குமரன் ஆதித்யாவுடைய சாதனைக்காக வந்திருக்கும் அனைவரையும் வரவேற்று முதலில் நிகழ்ச்சி தமிழ்தாய் வாழ்த்துடன் தொடங்குகிறது. அனைவரும் தமிழ்தாய் வாழ்த்து. சீராரும் வதனமென திகழ் பரத தந்தமிதில் வெக்கணமும் மதிச்சிறந்த திராவிடனல் திருநாடும் கற்க சிறு பிறை முதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிழமை திறமியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. உதவி இயக்குனர் அம்மா ஜோதிலட்சுமி அம்மா அவர்களை புத்தகத்தை தகவல்மாறு அன்போடு அழைக்கிறோம். வணக்கம். தலைவி அம்மா மந்திரம் அவர்களை புத்தகத்தை ஏற்றுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். எங்கள் மாவட்ட நூலக கல்வித்துறை அலுவலர் அவர்களை புத்தகம் கேட்குமாறு அன்போடு அழைக்கிறோம். எங்கள் அன்பித்தினி ஆனந்தியம்மா அவர்களை புத்தகம் கேட்டு அழைக்கிறோம். திருக்குறள் முற்றுவதற்காக திருமங்கலத்திலிருந்து வந்திருக்கும் தொல்காப்பியர் மன்றத்தின் தலைவர் நிறுவனர் ஐயா இருளப்பன் அவர்களை புத்தகம் கேட்டுமாறு அன்போடு அழைக்கிறோம். ஆதித்யாவுக்காக அங்கிருந்து வந்திருக்கிறார். உண்மையை பாராட்டுவதற்காகவே அங்கிருந்து வந்திருக்காங்க. அதை பாராட்டணும். அரசு
திருக்குறள் சாதனை தொடங்குகிறது. அம்மா சொல்லிட்டாங்க, நாங்க அழைக்கும் போதே சொன்னது. அவன் 2 வயசுல தான் அவன் அண்ணன் முடிச்சான். இன்னும் அவனை பாவனப்படுத்தி அவனை பார்க்கும் போதே சொல்லியிருக்காங்க. அவன் பேசினாலும் நான் பேசுறேன் மேடையோட ஒரு குழந்தை. சுயமொழி தான் சொல்லணும், ஒரு ஞான சம்பந்தமே சொல்லலாம். உண்மையிலேயே சிறப்பான நிகழ்வு. அதாவது மகாபலி சக்கரவர்த்திக்கு ராமநாபராரை எடுத்தவருக்கு எத்தனை அடி தேவைப்பட்டுச்சு? 3 அடி, 3 அடி. ஆனா நம்ம உலகை ஆளக்கூடிய மக்களுக்கு சொல்லக்கூடிய அடி எத்தனை அடியில முடிச்சாருன்னா 8 பெரும்பாலும் இருப்பாங்க. ஆனா இது 1.25 அடியில முடிச்சாரு ஐயா. அந்த சாதனையை முறியடிக்கணும்னு நம்ம குழந்தை செல்வ குழந்தை, அவன் செல்வ குழந்தை தான். ஆதித்யங்கிறத விட செல்வத்துடெல்லாம் செவி செல்வம், எல்லாத்துக்கும் தலையான செல்வம் சரி. அந்த கேள்வி ஞானத்திலே படிக்கிறாங்க. இன்னும் அவனுக்கு 247 எழுத்து எவ்வளவுன்னு என்னன்னு தெரியாது அவனுக்கு. ஆனா இந்த அளவுக்கு அவனோட வைத்துவித்த அந்த ஆசிரியருக்கும் பெற்றோர்களுக்கும் தான் முதல் சொல்லி தெரியும். அந்த பேரோட குடும்பத்துக்கும் அவன் சொல்ற அழகே தனியாக அதை பார்க்கறதுக்கே நான் ஓடோடி வந்துட்டேன். இந்த சொந்த அலுவலகம் பல வேலைகளையும் விட்டுட்டு ஊக்குவிக்கணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்தோட ஐயா யார் பேசுனா பேசுங்க ஐயா. திருக்குறள் முற்றோதல் சாதனை நிகழ்வு யுகேஜி மாணவர் ஆதித்யா அவர்களின் திருக்குறள் முற்றோதல் நிகழ்வு தொடங்க இருக்கிறது. அனைவரும் தங்கள் வாழ்க்கையில் கீழே வச்சிருமா. அதாவது நம்ம ஆதித்யாவுடைய அம்மாவை தான் இந்த தருணத்துல பாராட்டணும். ஏன் அப்படின்னா குழந்தைக்கு ஆனாவும் எழுத தெரியாது. அப்பவே அவரோட எழுத்தெல்லாம் ரொம்ப ஐயன் வள்ளுவன் சொன்ன அத்தனை கோள்களை ஒரு அம்மா பிள்ளையை இப்படிதான் வளர்க்கணும், என் குழந்தை இப்படிதான் சாதனையாளர் ஆகணும் அப்படிங்கிறது மிகச்சிறந்த ஒரு எடுத்துக்காட்டு. ஒரு பிள்ளை கிடையாது, முதல் பையன் 2ஆம் வகுப்புலயே அவன் 1300 வேர்டு அழகா சொல்ல வச்சாச்சு. இவன் கொஞ்சம் அட்வான்ஸ் யூகேஜிலே முடிச்சதால எல்கேஜிலே அவன் சொல்லிட்டான். இன்னும் கொஞ்சம் தெளிவாக இருக்கணும் அப்படிங்கிறதுனால யூகேஜி தெளிவு. இதில் என்ன தெரியணும் அப்படின்னா காலையில் எழுந்திரிச்சவங்க குரல் சொல்லுது, தூங்கும் போது கதை சொல்லும் போது குரல் சொல்லுது. திருவள்ளுவரையே மனசுல புகுத்தியாச்சு. அந்த தமிழுக்கு 2 சொத்துக்களாக 2 கருத்துக்களை
அதையும் ஞாயிறு கிடைக்கணும் இல்லையா? இல்லைன்னா சூரியனா இருக்கும். அரவிந்தனா சூரியன். சூரியன் ஞாயிறு. ஆதித்யன். அரவிந்தன். ஆதித்யன் அண்ணாவா? ஆதித்யன்னா ஞாயிறு தானே. அதாவது தமிழின் முதல் எழுத்து ஆனா. என்றால் நம்ம எல்லாருமே என்ன சொல்லுவோம்னா ஆப்பிள் அப்படிதான் சொல்லியிருக்கோம். அப்படி இல்லாமல் என்றால் மரம், என்றால் அம்மா, ஸோ என்றால் அவன் என்றால் ஆதித்யா அப்படி போயிட்டே இருக்கும். ஸோ இந்த வயதில் நேற்று அவங்க சொல்லுறது ரொம்ப எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. எப்படி யூகேஜி பையன் சொல்கிறாங்க அப்படிதான் கேட்டேன் நான். அவனா சரி